வணக்கம். இன்னைக்கு பொழுதுபோக்கு அப்படிங்கிறத தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். பொழுதுபோக்குங்கும்போது நெறைய பேர் நினைக்கலாம், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இதுக்கெல்லாம் ஏன் ஸ்பெண்ட் பண்றாங்க? இவ்ளோ வயசாகுது, இதெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பொழுதுபோக்கு எப்பவுமே ஆக்கப்பூர்வமா இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. உங்களுக்கு மன நிம்மதிய குடுக்குறது, உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்குற எல்லாமே பொழுதுபோக்கு தான். ஸோ, டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆவது நீங்க உங்களுக்காக செலவிடணும் அப்படின்னு பெரிய பெரிய ஆட்கள், அதாவது பெரிய சாதனையாளர்களே அத தான் சொல்றாங்க. எப்பவுமே சீரியஸான நோக்கத்தோடயே எதையும் அணுகாம, கொஞ்சம் அதுலேருந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வர்றது ரொம்ப நல்லது. அந்த வகையில நான் சவுதி முதல்ல கத்துக்கிட்டது இதுதான். இது நான் YouTube பார்த்து கத்துக்கிட்டேன். கிராஷே அ கிராஷட் அது எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. அ ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு கத்துக்கிட்டது. இதுல நான் நெறைய பண்ணியிருக்கேன். அது வீட்ல இருக்கு. இங்க இப்ப இது பண்ணுனது இதுதான். ஸோ இது எனக்கு ஒரு ஹாபி. இது பண்ணி இதுல வர்ற அவுட்புட் எனக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுக்கும். நெக்ஸ்ட்டு புக்ஸு. நான் கொஞ்சம் புக்ஸ்லாம் படிப்பேன். ஆனா ஆரம்பிக்கிறது, அதோட ஸ்டாப் பண்ணிர்றது. என்னன்னே தெரியாத ஒரு கன்சிஸ்டன்சியே என்கிட்ட கிடையாது. அது எனக்கு ரொம்ப பெரிய என்னோட டிஸ்அட்வான்டேஜே அதுதான். கன்சிஸ்டன்சில நான் 0. ஆனா இந்த புக்ஸ்லாம் நான் படிச்சு முடிச்சேன்னா, கொஞ்சமாவது அறிவு வளரும்னு நம்புறேன். இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். இதெல்லாமே YouTube பார்த்து, Instagram பார்த்து பண்ணது தான். இது லைட் எரியும். ஒவ்வொரு மின்மினி பூச்சி பக்கமும் ஒரு லைட் எரியும். இப்ப பேட்டரி இல்லாதனால உங்களுக்கு டெமோ காட்ட முடியல. அடுத்தது ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் படங்கள் வரையறது. நான் ஃபர்ஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே நல்லா படங்கள்லாம் கொஞ்சம் பிடிச்ச மாரி வரைவேன். ஸோ இதெல்லாம் நான் வரைஞ்ச டிராயிங்ஸ். ஓ! ஸோ இது என் பையன் பிறந்த நாளுக்கு வரைஞ்சது. அவன் சின்ன வயசுலேருந்து. ஸோ இது சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லாம் எனக்கு படங்களா வரையறது ரொம்ப பிடிக்கும். அவ்ளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் கொஞ்சம் இந்த மாரி எனக்கு எனக்கு தோன்றத கொஞ்சம் வரையறது பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஹாபீஸ். உங்களோட ஹாபீஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அத என் கூட ஷேர் பண்ணுங்க. அப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.